இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு அமேசானில் வாங்கினா லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து லஞ்ச் பேக்கோடு வரும், 3 பாக்ஸ் வரும், ஒரு பிக்கிள் பாக்ஸ் வரும். அந்த மாதிரி பார்க்காதவங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து பெரிய பாப்பாக்காக வாங்கியிருந்தேன், இது வந்து சின்ன பாப்பாக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்க மூடி வந்துட்டு பிளாஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பட் இது வந்துட்டு கிளாஸில் கொடுத்துருக்காங்கங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சாப்பாடு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா பார்த்திங்கன்னா இந்த லப்பர் இருக்கனால வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து சாப்பாடு குழம்பு இதெல்லாம் மிக்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 504, ஷிப்பிங்கோடு சேர்த்து ரூ. 504 வந்துச்சுங்க. இது சைஸ் பார்த்திங்கன்னா ஓகே, பாப்பா அவங்களுக்கு ஓகேங்க. பாப்பா 6th படிக்கிறா. அவளுக்கு வந்து அவள் சாப்பிட்ற அளவுக்கு இது ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க முடியாது. ஏன்னா 2 கரண்டி அவ்வளோதான் பிடிக்கும். ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப தகடு மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு மேலே சாப்பாடு வச்சிட்டோன்னா சாப்பாடு அப்படியே ஹீட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா லீக் ஆகுதா என்ன அப்படின்றதும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து சாப்பாடே மேலே வந்து அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே வச்சு பார்க்க போகிறேன். ஏன்னா தண்ணி வச்சு பார்த்தோன்னா அது லீக் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு கரெக்டாக தெரியாது. மிக்ஸ் ஆகுதான்னு தெரியாது. அதனால் சாப்பாடு வச்சு ரசம் வச்சு நம்ம பார்க்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி அவ்வளோதான் பிடிக்குது. பாப்பா அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு பத்தாதுங்க. ரசம் ஊற்றிட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் லீக் ஆகுதா இல்லை உள்ளே வந்து குழம்பு சாப்பாடு இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லாவே கீழெல்லாம் சாய்ச்சி தான் பார்க்குறேன். பட் ரசம் கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லைங்க. சாப்பாட்டுக்கு இதுவும் வந்துட்டு எதுவும் இதாகலை. வெளியில் வந்து ஒரு சொட்டு கூட லீக்கே இல்லைங்க. உள்ளேயும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு எதுவுமே வந்து மிக்ஸ் ஆகவும் இல்லை, அப்படியே இருக்குது. சாப்பாடு அது மாதிரி இருக்குது. ரசம் வந்துட்டு வெளியிலே வரல. பாருங்கள், பாப்பா நல்லா குளிக்கவும் பார்க்குறா. லீக் ஆகவே இல்லைங்க. இது ஓகே தான், சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அந்த ஒரு டவுட் தான் இருந்துச்சுங்க. ஏன்னா உள்ளே வந்து குழம்புல ஊற்றி கொடுத்தோன்னா எல்லாம் மிக்ஸ் ஆச்சுன்னா சொதன்னு ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் பாருங்கள், சாப்பாட்டுக்கிட்ட கொஞ்சம் கூட ரசம் வரவே இல்லை. இந்த சைடில் சும்மா ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. மற்றபடி வந்துட்டு எதுவுமே மிக்ஸ் ஆகலை. ஸோ நம்ம குழம்பு ஊற்றி கொடுக்கறதுக்கும் ஓகேவாக இருக்கும். இப்போ வந்து இதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா சாப்பாடு ஹீட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி லீக் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா லீக் ஆச்சுன்னா ஸ்கூல் கொண்டு போயிட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தண்ணி செம்மையாக லீக் ஆகுதுங்க. ஸோ அது பண்ண முடியாது. நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிருந்தோன்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஹாட்டாக வைக்கிறதுன்றது செட் ஆகாது.